Hi everyone, welcome to the Impact IAS Academy. So, in newspaper analysis of the Hindu, 6th July issues தான் நம்ம பார்க்க போறோம். So, various aspects of this news, whatever that reflected. And the purpose of this video என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the beginners who is just starting their UPSC preparation, அவங்களுக்கு where to study, what to study, அண்ட் எந்தெந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் அந்த டைமென்ஷனில் தான் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். சுத்தமாக பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எடுக்கலாமா, இந்த பிக் பண்ணலாமா, இந்த நியூஸை வேணாமா, நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் எதெல்லாம் பிக் பண்ணி நீங்கள் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸினோட அப்ஜெக்டிவ். வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி கவரிங் ஆர் டீச்சிங் த டாபிக்ஸ். ஸோ அப்போது I'll give the insights about the news. அதில் இருக்க முக்கியமான டைமென்ஷன்ஸ் ஸோ தட் த ஸ்டூடெண்ட்ஸ் who are beginning can grasp it easily. ஸோ அந்த டைமென்ஷன்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு let us see the first news. Starmer new UK PM as Labour Party wins polls. ஸோ இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டாக யூகேவுடைய எலெக்ஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அண்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிறது மேஜர் பார்ட்டிஸ் இன் யூகே. ஸோ அதில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 14 வருஷமாக தட் இஸ் டோரி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட கவர்மெண்ட்டில் லாஸ்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் இந்தியன் ஆரிஜினான ரிஷி சுனக், ஹிந்து பிரைம் மினிஸ்டர் வந்து லாஸ்டாக இருந்தார். ஸோ யூகேவோட பிரைம் மினிஸ்டர் டியூ டு வேரியஸ் இஷ்யூஸ் லைக் பிரெக்சிட்ல த வே த கவர்மெண்ட் டுக் த திங், தென் லோயர் ரக்ஸ் ஆஃப் த சொசைட்டியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் ஆர் லேபரர்ஸ் பற்றின பிரச்சனைகள், தட் இஸ் இன்ஃப்ளேஷன், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த அவுட்கம்மை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா த நியூ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் கேர் ஸ்டார்மர், இந்த கேர் ஸ்டார்மர் தான் வந்து நியூ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக செலக்ட் ஆயிருக்காங்க. ஹிஸ் பார்ட்டி செக்யூர்ட் 412 சீட்ஸ் அவுட் ஆஃப் 650 சீட்ஸ் இன் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஸோ நம்ம எப்படி வந்து இங்கே லோக்சபா அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதை கால் இட் அஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பார்ட்டி வின் பண்ணிச்சு, யார் வந்து அடுத்த போஸ்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி ஆசச் எப்படி நம்ம இங்கே பிரசிடென்ட் வில் கால் ஃபாரோ, அதே மாதிரி மொனார்க் கால்டு ஹிம் டு டேக் சார்ஜ் அஸ் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பார்ட்டி ஒன் அண்ட் தே டுக் சார்ஜ் அஸ் த ஹெல்ம் ஆஃப் தி யூகே. ஸோ இவங்க கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நியூ டீல் ஃபார் த ஒர்க்கர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஸ்பீச்சில் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல இருந்து தன்னுடைய முதல் உரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்மர் வந்து நியூ டீல் ஃபார் த ஒர்க்கிங் கிளாஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வாட் எவர் தே கன்வே டு த பீப்புள் டியூரிங் த எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாத்தையுமே ஒன் ஆஃப்டர் தட் வி வில் சால்வ் இட். பிகாஸ் யூகேவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா பீப்புள் கன்சர்வேட்டிவ்க்கு எதிராக, தட் இஸ் இதில் சொல்லும்போது என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஃபார் லேபர் பார்ட்டி போட்டாங்களோ இல்லையோ டு அவுட் தி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, அகெயின்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த அவுட்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, ஹவு த பீப்புள் ஆன்டி இன்கும்பன்சி மே ஒர்க் அவுட் ஃபார் அதர் பார்ட்டி. இது எல்லாமே வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல, தட் இஸ் பாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லையும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால இதை ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக சம்வேர் இட் கேன் பி ஆஃப்டர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பிகாஸ் இந்தியா வம்சாவழியை சார்ந்த அதுலேயும் பர்டிகுலர்லி ஃப்ரம் த தமிழ் lineage, உமா குமரன், ஷி காட் elected as a MP in Stafford and Bow in the parliamentary constituency. She got elected. So Uma Kumaran, she is from Indian origin, particularly Tamil origin. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருந்து கூட ஒரு பர்சன் மிஸ்டர் ஜோசப் அப்படின்ற ஒருத்தர் வந்து எலெக்ட் ஆகிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இஸ் ஆல்சோ பீயிங் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் யூகே பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன் எடிட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் எடிட்டர் ஃபர்ஸ்ட் டாப்ல லெஃப்ட்ல என்ன இஷ்யூ பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா வாக் த டாக் அப்படிங்கிறது. The Prime Minister Modi finally acknowledges Manipur crisis. Now he should push for the peace. So the Bimal Akoi Jam அப்படிங்கிற அந்த எம்பி ஆஃப் மணிப்பூர் உடைய டெப்த்
டாக்ல வந்து he spoke about the plight of மணிப்பூர் பீப்புள். அதுக்கு பதிலளிக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதம மந்திரி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபியூ டேஸ் பேக் he spoke about the issue of மணிப்பூர். மணிப்பூர் பற்றின பிரச்சனைகள் குறித்தும் அதனுடைய டீப் ரூட்டட் காசஸ் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are trying our best to sort it out அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ரெஜிம்ஸ் ஆஃப் காங்கிரஸ் they ignored this region. அவங்க வந்து இன்னும் ப்ரோஆக்டிவா ஸ்டெப் எடுத்திருந்தா இந்த மாதிரி அளவுக்கு கல்மினேட் ஆயிருக்காது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லை அந்த பகுதிகள் அன்அனௌன்ஸ்டு எமர்ஜென்சிங்கிற மாதிரி ஆர்டிகல் 355 உடைய ஸ்டேஜில் இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எடிட்டருடைய பார்வையாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லை கடைசி அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு எடிட்டர் அப்படின்னாக்கா வித்தவுட் எனி சேஞ்ச் இன் த டாப் பிராஸ் லீடர்ஷிப் இன் தி மணிப்பூர், அதாவது பிரன் சிங் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிரன் சிங்குடைய அந்த ரெஜிம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரன் சிங்குடைய தலைமை ஃபெயில்டு டு சார்ட் அவுட் த இஷ்யூ. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரை ப்ராப்பரான ஆளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு எடுத்தாதான். ஆனால் இது வரைக்கும் அதற்கான முயற்சிகள் எடுத்த மாதிரி எதுவும் தெரியல. ஸோ we need to wait and see அப்படிங்கிறது தான் எடிட்டருடைய வியூவாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த லேபர்ட் சேஞ்ச் அப்படிங்கிறதும் திரும்ப எடிட்டர் இஸ் ஆல்சோ கிவிங் ஹிஸ் இன்சைட்ஸ் அபவுட் த சேஞ்ச் தட் ஹேப்பன்ட் இன் யூகே. ஸோ இந்த லேபர்ட் சேஞ்சில் ஆஃப்டர் 14 years of power the Tories were finally voted out. அப்போ இந்த இடத்துல திரும்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா what are all the problems that happened in UK. Say for example regarding corruption பார்த்தீங்க அப்படின்னா they are talking about various corrupt practices like Partygate, pornography in parliament and the post office scandal. இந்த மாதிரி பல்வேறு ஸ்கேண்டல்ல இந்த டோரி கவர்மெண்ட் அப்படின்னு எனப்படுகின்ற லாஸ்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கவர்மெண்ட் இஸ் பீங் கிரிட்டிசைஸ்ட் ஆஃப். அதனால people en masse voted out this conservative party so that the Labour Party came into picture. So இப்போ லேபர் பார்ட்டியோட கவர்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஷேமரோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுது, how it is going to bring the UK out of this crisis because various aspects is there. உக்ரைன் கிரைசிஸ்ல அவங்களோட இன்வால்மெண்ட், பிரெக்சிட்டால் ஏற்பட்ட விளைவுகள், பொருளாதார ரீதியாக அதே மாதிரி பீப்புளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தட் இஸ் லோயர் ரக்ஸ் ஆஃப் த சொசைட்டியில் இருக்க ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு செய்ய வேண்டியது, இது எல்லாமே இந்த அஜெண்டா ஆஃப் த நியூ ரெஜிம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வென் இட் கம்ஸ் டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா த டிஃபீட் ஆஃப் மிஸ்டர் சுனக் வில் ஃபீல் சம்வாட் பர்சனல் பிகாஸ் he is from ஏஷியன் இந்தியன் ஆரிஜின்ல இருந்து வந்தவங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா they moved very close to Indian government. So Modi ji and Sunak had various conversations. அதனால நிறைய டீல் இந்த இந்தியா யூகே FTA இதெல்லாம் வந்து முடிவாக இருந்தது. பட் எஸ் புது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா யூகே ரோட் மேப் 2030 சைன் இன் 2021 ஸோ மாடிஃபை பண்ணி பயன்படுத்துவாங்க, இல்லை மாடிஃபை பண்ணி கேரி ஃபார்வர்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஆத்தர் சொல்றார். தட் இஸ் எடிட்டர் பேசுறார். ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன், ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் அண்ட் கோட்ஸ். இந்த சென்டர் பேஜ் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஜஸ்ட் வேரியஸ் டைமென்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், வேரியஸ் டைமென்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் டுவர்ட்ஸ் வேரியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் ஆர் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது நிறைய இன்டர்பிரிட்டேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த கேஸ்ல என்னென்ன சொன்னாங்க. பட் ரீசெண்டா இந்த மாதிரியான இஷ்யூ வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதனுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நவீன் குமார் அப்படிங்கிற அந்த இஷ்யூல தட் இஸ் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சதாசிவ பிரம்மேந்திரல் ஆஃப் நேரூர் வில்லேஜ், இங்க வந்து இந்த சதாசிவ பிரம்மேந்திரல்ல ஆர்டர் ஆஃப் Justice Manikumar of 2015 is being revisit பண்ணி அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா as per the religious rights that they enjoy, as per right to movement they have, ஜஸ்டிஸ் சதாசிவம் சுவாமிநாதன் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாரு அப்படின்னா அவங்களோட ரிலீஜியஸ் ரைட்ஸ், அது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பிகாஸ் இந்த இஷ்யூவை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். சுவாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசும்போது என்ன அப்படின்னா பிரசாதம் சாப்பிட்ட அந்த வாழை இலை வாட் எவர் தட் இஸ் பீங் த்ரோன் அதன் மீது இவங்க அங்க பிரதட்சணம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு ஹைஜீனிக்காவும் அதர்வைஸ் என்ன அப்படின்னாக்கா ஒரு சயின்டிபிக்காவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சரியா அப்படின்னா மே நாட் பி, பட் ஸ்பிரிச்சுவலா அது சரிதான். பிகாஸ் அவங்களுக்கு அவங்க ரைட் டு ரிலிஜியன் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட்ல அவர் வச்சிருப்பாரு. பட் எஸ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா
கர்நாடகால இதே மாதிரி ஆதிவாசி உதங்கட்டு இத்தரக்ஷணா வேதிகா கர்நாடகா அண்ட் அதர்ஸ் இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல 2014 டாப் கோர்ட் ஸ்டேட் 500 years old ritual on similar lines where mainly Dalits used to roll over the leaves. இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிராமின்ஸ் சாப்பிட்டு போட்ட அந்த இலையின் மீது தலித்ஸ் யூஸ் டு ரோல் அவுட், அதாவது இந்த அந்த அங்க பிரதட்சணம் பண்ணதாகவும் இது வந்து ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ பிரசன்ட் சுவாமிநாதன் கேஸ் ஆர்கியூமெண்ட்ல என்ன ஆர்கியூ பண்ணாங்க, இல்லை என்ன கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் கன்ஃபைன்டு டு எனி கேஸ்ட் செக்ட். எல்லாருமே அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுனால இங்க வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்படின்னும், இது வந்து அவங்களுடைய பிலீஃப், ரைட் டு மூவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு, ரைட் டு ரிலீஜன் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால ஆல் தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் பீங் இன்க்ளூடட் இன் தி ஜட்மெண்ட். அப்ப இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீடைலா இந்த டிபேட் எப்படி வந்து டர்ன் அரவுண்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ரைட் டு ரிலிஜன் அண்டர் ஆர்டிகல் 21 அண்ட் ரைட் டு பிரைவசி அண்டர் ஆர்டிகல் right to religion under 25 and right to live under article 21 and நான் சொன்ன மாதிரி right to movement under article 19 of 1 of D. இந்த ஆர்டிகல் எல்லாமே இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, திஸ் ரைட் டு ரிலிஜன் தட் இஸ் 25 ஆகட்டும், ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி 21 ஆகட்டும், 19 of 1 of D ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூஅவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ரைட் படி அவங்க ரோல் ஆன் ஆகிறது ரைட் டு மூவ் அப்படிங்கிற மாதிரியும் இவர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்காரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதை வந்து மற்ற கேசஸோட ஹிஸ்டரி, நிறைய கேசஸ் அக்கார்டிங் டு வேரியஸ் கேசஸ் இந்த அங்க பிரதட்சணம் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை எழுப்பியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் வேரியஸ் கேஸ் ஹிஸ்டரியில இந்த எசென்ஷியாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கறத பத்தி இங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த எசென்ஷியாலிட்டி டெஸ்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, whenever there is a religious belief that is being followed as a norm of that religion, ஒரு ரிலிஜனோட நார்ம்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த நார்ம்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இடைக்காலத்துல ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டு அது சூப்பர்ஸ்டிஷியஸாவோ அல்லது ஸ்பிரிச்சுவலாவோ சொல்லப்படுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது வேற ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து மாஸ்க்ல தான் தொழணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை பத்தியும் பேசியிருக்காரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, க்ரோயிங் பேட் பை தி முஸ்லிம்ஸ், அப்படி தாடி வளர்க்கறது அப்படிங்கிறது குரான்ல எங்கேயுமே சொல்லப்படலை, வேற அதனுடைய ப்ரீச்சிங்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ குரான்ல சொல்லாதனால கண்டிப்பா அதை தான் ஃபாலோ பண்ணோம். ஈவன் ஹிஜாப் பத்தி சொல்லும் போதும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இது எல்லாமே பாதியில வந்த விஷயங்கள், இது கண்டிப்பா எசென்ஷியல் ஆஃப் த அந்த பர்டிகுலர் ரிலிஜன் அப்படிங்கிறதுக்குள்ள வராது. அதுதான் எசென்ஷியாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் our Prime Minister is going to visit Russia on July 8th and 9th. இந்த 2 நாளும் வந்து நமது பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட்ல என்ன அப்படின்னாக்கா, இதே நேரத்தில் நேட்டோ தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் அ கான்க்ளேவ். அப்போ இது வந்து நேட்டோவுக்கு எதிரான ஒரு விஷயமா இந்த மாதிரிலாம் பார்க்கப்படுறதுனால இந்தியா இஸ் கிளாரிஃபைங் இட்ஸ் ஸ்டாண்ட் தட் the Prime Minister's visit to Russia is purely bilateral. அது மட்டும் இல்லை, அவரோட விசிட்ல பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் ஆஸ்பெக்ட், பிகாஸ் இது வந்து இட்ஸ் a long routine which is happening year after year. பேண்டமிக் காலகட்டத்தில் இடைப்பட்ட காலத்தில் நடக்காது. அதாவது இந்தியா சம்மிட் இன் ரஷ்யா அண்ட் இந்தியா ரஷ்யா சம்மிட் இன் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒவ்வொரு ஆண்டு ஆல்டர்னேட்டா நடந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட இது வந்து 22nd annual சம்மிட். அப்போ இது ஒரு ரொட்டீன் எக்ஸசைஸ் தான். இது வந்து புதுசா யாரோ நேட்டோக்கு எதிரானது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது, இந்த விசிட்ல பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் டைமென்ஷன்ஸ். ஒன் ஆஃப் த மேஜர் டைமென்ஷன், வாட் ஆன் ரஷ்யா உக்ரைன் இந்த ரீஜியன்ல இந்தியன்ஸ் காட் ஸ்டக் அப் பிகாஸ் வேரியஸ் பீப்புள் ஹூ ஆஸ்க்டு டு ஜாயின் ஆஸ் அ அசிஸ்டன்ட், கூட வந்து உதவியாளர்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வார் ஃப்ரண்ட்ல, வார் ஜோன்ல அவங்கள பயன்படுத்தினதால அவங்கள எல்லாம் மீட்க வேண்டிய கட்டாயத்துல இந்திய அரசு இருக்கிறதுனால இது குறித்து அவரு ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதினோட பேசுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கோர் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ரிலீஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி
in the war zone. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா estimated 30 to 45 Indian nationals who are working with Russian army after being recruited through illegal and unethical means. இதை பத்தி கண்டிப்பாக அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா the sanctions, that is other countries, Western European countries ஓட sanctions on Russia due to Russia and Ukraine வாரால ஏற்பட்ட இந்த sanctions இந்தியா எப்படி பார்க்குது, எப்படி பயன்படுத்த போகுது அப்படிங்கிறதும். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைலேட்ரல் ட்ரேட். இந்த பைலேட்ரல் ட்ரேட்ல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ், தட் இஸ் ஆயில் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா, இம்போர்ட்ல இருந்து பிகாஸ் நம்மளுடைய க்ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வி ஸ்டார்டட் ப்ரொபோர்ஷனேட்லி இன்க்ரீசிங். மிடில் ஈஸ்ட்ல இருந்து இப்போ ரஷ்யால இருந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சாலும் கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் டில்டட் டுவர்ட்ஸ் ரஷ்யா. அந்த டில்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா $60 billion owing to surge of India's oil purchase since Ukraine war. அப்போ இம்போர்ட் வந்து $60 billion அளவுக்கு இருக்கு. whereas India's export is only about 4 billion. அப்போ India's export only 4 billion அப்படின்னா ஆல்ரெடி ட்ரேட் டெபிசிட் கிட்டத்தட்ட $56 billion worth of trade deficit we are having. So obviously this is ரஷ்யா, இட் இஸ் டில்டட் டுவர்ட்ஸ் ரஷ்யா. ஸோ அப்போ இதை ஈக்குவேட் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மோர் அண்ட் மோர் இந்தியன் எக்ஸ்போர்ட் நீட்ஸ் டு பி டன் டு ரஷ்யா. அப்போ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு ரஷ்யாவை இம்ப்ரூவ் பண்ணாதான் இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை நம்மளால ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம். தட் இஸ் வாட் தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ என்னென்ன செக்டார்ல நமக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், ஃபார்மா அண்ட் அதர் சர்வீஸ் செக்டார்ல எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, so this is about the Modi visit to Russia. In the at 1.27 lakh crore defense production registered a new high in 23-24. India is emerging as a country which produces more and more hardware pertaining to military use. அப்போ இந்த மாதிரியான கன்ஸ் இதெல்லாம் ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவோட சேர்ந்து we are producing various artilleries. இதில் பார்த்தீங்க அப்படின்னா when it comes to missile, BrahMos missile நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். அதாவது பிரம்மபுத்ரா அண்ட் மாஸ்கோவா இது ரெண்டும் சேர்ந்து தான் பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறத நம்ம தயாரிச்சிருப்போம். வி காட் ஆர்டர் ஃப்ரம் பிலிப்பைன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேரியஸ் மிலிட்ரி ஹார்ட்வேர் ப்ரொடக்ஷன் ஆத்ம நிவார் பாரத் இந்த மாதிரியான ஸ்கீம் மூலயமா இனிஷியேட்டிவ்ஸ் தட் brought India to increase its defense production. அப்போ இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 16.7% கடந்த ஆண்டை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இட் இஸ் ஸ்கை ராக்கெட்டட் அப்படிங்கிறதுனால தான் அந்த ராக்கெட் போற அந்த சிம்பிள் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எவ்ரி இயர் வி ஆர் ஃபேசிங் ஒன் ஆர் த அதர் எய்தர் ட்ரவுட் ஆர் ஃப்ளட் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் அ கண்ட்ரி விச் இஸ் மான்சூன் கண்ட்ரி அப்படின்னு பேரு. ஸோ இந்த மான்சூன் கண்ட்ரி அப்படிங்கிறனால இஃப் மான்சூன் ஃபெயில்ஸ் வி ஆர் ஃபேசிங் ட்ரவுட் லைக் கண்டிஷன். இஃப் மான்சூன் ஹிட் வித் கோப்பியஸ் ரெயின் ஆர் rivers will be in spate either due to flood in rivers or due to cyclonic floods we are affecting one or the other. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஃப்ளட் லைக் சுச்சுவேஷன் தட் இஸ் பிரம்மபுத்ரா, 12 other rivers of Assam, பராக் ரிவர் இது எல்லாமே தன்னுடைய லெவலை தாண்டி போனதுனால see all this region is now in spate. So all these rivers are in spate. So these regions are flooded. கிட்டத்தட்ட it affected nearly 24 lakh people. இப்போ கேஷுவாலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. பட் கேஷுவாலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அசாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ASDMA வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான டெத்தாக இருந்தாலும் இதை நாங்கள் மக்களை எவாக்குவேட் பண்ணுறது, வேரியஸ் இடத்துல செட்டில் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இட்ஸ் மோர் சென்சிட்டிவ். The floods are more sensitive because this is passing through various eco-sensitive zone, particularly காசிரங்கா நேஷனல் பார்க். இந்த பகுதிகளில் நோக்கி போகும்போது இந்த காசிரங்கா நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ் இன் ஈஸ்டர்ன் அசாம் இது எல்லாமே அஃபெக்ட் ஆனதால வேரியஸ் ரைனோஸ், சரியா 3 1-horned rhinoceros ட்ரவுன் ஆயிடுச்சு. ரைட்டா, நியர்லி 77 அனிமல்ஸ்க்கு மேல உயிர் எழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான அதர் ப்ராப்ளம் ஃபார் ஃப்ளோரா அண்ட் ஃபானா இஸ் ஆல்சோ பீங் ரிஃப்ளெக்டட் இன் திஸ் நியூஸ். இதை வந்து கீனா படிங்க. ஃபுட் காஸ்ட் லிஃப்ட் வெஜ்
தாலி பிரைஸ் 10% அப். இது ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3TOP எனப்படுகின்ற டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ பிரைசஸ் இன்க்ரீஸ் பத்தி ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம். இந்த மூணுனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் டியூ டு ரெடியூஸ்ட் சப்ளை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஓவராலா இந்தியாவுடைய ஃபுட் பேஸ்கெட்ல பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வெஜ் as well as நான்வெஜ் தாலியோட பெர் பிளேட்டோட காஸ்ட் ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும். ஸோ இஃப் இட் இஸ் average vegetarian meal cost 29.4 rupees, which is 6% over this. And non-veg பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 58 ரூபாய்க்கு போயிருக்கு அப்படிங்கிறதும் நான் சொன்ன மாதிரி டிஓபி ட்ரிவன் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ இதுதான் வந்து இந்த பிரைஸ் ரைஸ்க்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் விஸ்தரா அண்ட் ஏஐ மெர்ஜர், தட் இஸ் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கொடுத்த டைம் லைன்ல விஸ்தரா வில் பி handing over all its crew and other aspect to Air India. ஸோ இந்த ஏர் இண்டியா அண்ட் விஸ்தரா இந்த மெர்ஜரை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எப்பயாவது எக்கனாமிக் ரிலேட்டடாக வந்து மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா யாரோட மெர்ஜ் ஆகுறாங்க, என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் விமன் கெட்ஸ் ஒன்லி 7% MSME கிரெடிட். ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எஸ் when it comes to இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது எல்லாமே எக்கனாமிக் இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் செக்ஸ் ஓரியன்டேஷன் ஆல்சோ. அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மேலை விட ஃபீமேல் வந்து ரொம்ப கம்மியாக தான், கிட்டத்தட்ட 7% தான் இந்த மாதிரியான லோன்ஸ் ஃபார் MSME வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்டு ஸோ தட் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் விமன் பார்ட்டிசிபேஷன் வில் ஆல்சோ பி தேர் அப்படிங்கிறதையும். ஸோ திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் அ சிக்னிஃபிகண்ட் பேரியர் ஃபார் விமன் அப்படிங்கிறத அவங்க பேசியிருக்காங்க. தட் இஸ் ஆல் ஃபார் த டே. தேங்க்யூ.